கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். யோபு எழுதின புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். யோபு எழுதின புஸ்தகம் 42 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேச போகிற தலைப்பு என்னவென்றால், தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். தடைகளை குறித்து நாம் பார்க்க போயிருப்பாங்க. தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். இந்த பூமியிலே தடைகள் இருக்கிறதா என்று கேட்டிங்கன்னா, நிச்சயமாக தடைகள் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் ஆட்கொள்கிற பிள்ளைகள், பல்வேறு விதமான தடைகள் மத்தியில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தடைகளே இல்லாத ஒரு உலகத்தில் அவர்கள் வாழவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான தடைகள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தடைகளை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். பாருங்கள், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தடைகளை தகர்த்தெறிகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தகர்த்தெறிகிற தேவனாக இருக்கிறார். தடைகள் எத்தனை வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த விதங்களில் வந்தாலும், யார் மூலமாய் வந்தாலும், மனுஷன் மூலமாய் வந்தாலும், பிசாசானவன் மூலமாய் வந்தாலும், எல்லா விதமான தடைகளை தகர்த்தெறிகிறவராக இருக்கிறார். தடை பாருங்களேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு சில பாடங்கள் புரியாமல் இருந்தால் அது கொஞ்சம் தடையாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோதான் படித்து எக்ஸாம் டயத்தில் மறந்து போகிறது ஒரு தடையாக இருக்கும். நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் டயத்தில் ஏதாவது ஒரு வியாதினால் ஸ்கூலுக்கு கூட போய் எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ தடை பாருங்கள். சாதாரணமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட, வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படி தான். வேலை ஸ்தலங்களில் தடைகள் இருக்கும், வேலையிலே தடை இருக்கும். அங்கே இருக்கிற வேலை ஆட்களோடு கூட சில நேரங்களில் தடை இருக்கும். இல்லை மேல் அதிகாரிகளோட கூட தடை இருக்கும். இல்லை மேல் அதிகாரிகளுடைய மகா பெரிய அழுத்தத்தின் நிமித்தமாக தடைகள் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மனிதன் தடைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறான். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு தடை இருக்குது. இன்றைக்கு நாள் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடியுமா முடியாதா, இன்றைய நாளில் வர வருமானத்தை வச்சு இந்த காரியத்தை நம்ம இப்படி செய்யலாம் என்று பல்வேறு விதமான யோசனையில் யுக்தியில் வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க. ஊழியத்தில் தடை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்துலேயும் தடை இருக்கிறது. ஊழியக்காரர்களுடைய அவர்கள் செய்கின்ற ஊழியத்திலையும் தடை இருக்குது. பாருங்கள், ஊழியங்கள் வெற்றிகரமாக போகாமல் இருக்கிறது. ஊழியங்கள் ஆரம்பித்த இடத்துல இருக்கிறது. பல வருடங்கள் ஆனாலும் ஊழியங்களுடைய பெருக்கம் இன்னும் ஊழியக்காரர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஊழியங்கள் விஸ்தாலமாக ரீதியில் ஊழியம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஊழியத்தோட பெருக்கம், பரிபூரணம், ஜனத்திரட்சி, பெரிய பெரிய அறுவடைகளை தேவன் விரும்புகிறார். ஆனாலும் ஊழியர்கள் செய்கின்ற ஊழியங்களில் சில தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா விதங்களிலும் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தடைகள் இல்லாமல் இல்லை. 5 வருஷம் ஒரு தேசத்தை ஆளணும், ஒரு தொகுதியிலிருந்து அந்த ஜனங்களை ஆளணும், அந்த ஜனங்களுக்கு நம் சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது பல்வேறு விதமான தடைகள் வருகிறது. பணபலம் உள்ளவர்கள் கூட தடை வருகிறது. அதிகாரம் பலம் உள்ளவர்கள் கூட தடை வருகிறது. பணமும் பதவியும் புகழும் பேரும் அந்தஸ்தும் எல்லாம் இருந்தும் அந்த மனிதன் வியாதியாக இருந்து ஆஸ்பத்திரியிலே இருக்கிறான் என்றால் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய தடையாக அந்த நாட்கள் கழிந்து கொண்டு போகிறது. பாருங்கள், தடையே இல்லாத ஒரு மனிதன் இல்லவே இல்லை. ஆனால் தடையே இல்லாமல்
தடை வந்தாலும் தடைகளை தகர்த்தெறியத்தக்க ரீதியில் ஒரு மனிதன் இந்த பூமியில் வெற்றுள்ள மனிதனாக வாழ்ந்தார் என்றார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த பூமியிலே பிசாசானவன் கொண்டு வந்த தடை, மனிதர்களால் வந்த தடை, சொந்த பந்தத்தினால் வந்த தடை, எல்லா விதமான தடை, பரிசேயர், சதுசேயர், ஆலயத்தின் மூப்பர்கள், இவர்களால் வந்த எல்லா தடைகளையும் அவர் மேற்கொண்டு ஜெயம் தெளிந்தவராக இருக்கிறார். அந்த தடைகள் மாத்திரமல்ல, இந்த பூமியில் கண்ணுக்கு காண்கிற தடைகளை காட்டிலும் அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தாருங்க. அது கண்ணுக்கே தெரியாத, நம்முடைய கண்களுக்கு தெரியாத மிகப்பெரிய தடை. ஆமாம், பிசாசானவர் வைத்திருந்த எல்லா விதமான கிரியையிலும் அவர் தடைகளை மேற்கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து அவர் ஜெயமுள்ளவராக இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி உள்ளவராக, உயிர் தெளிந்தவராக, ஜீவன் உள்ளவராக, வல்லமை உள்ளவராக இருந்தார். பாருங்க, நாமும் அப்படி தான் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறியும்படி தேவன் அவர்களுடைய கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை, ஜீவனுள்ள வார்த்தை உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள உண்டாக வேண்டும். நாம் யார், தேவன் யார், நாம் எந்த உலகத்தில் வாழ்கிறோம், தேவன் எந்த உலகத்தில் வாழ்கிறார், நமக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, நாம் எவையெல்லாம் சிருஷ்டிக்கிறோம், அவர் எவையெல்லாம் சிருஷ்டித்தார், எல்லா காரியங்களையும் நாம் யோசித்து நிதானித்து தீர்மானிக்கக்கூடிய வகையில் நாம் செயல்படும்படி தேவன் விரும்புகிறாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. தடைகள் இருக்கிறதா என்று கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பெரியவர்களுக்கும், வாலிபர்களுக்கும், இளைஞர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் தடைகள் இருக்கிறது. பல்வேறு விதமான தடைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். பாருங்க, நம்மளோட கூட இருக்கிறார். இந்த சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளோட கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்காகவே நம்மளோட கூட இருக்கிறார். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மை கைவிடாத தேவன். பிசாசானவன், மனிதனானவன், பொல்லாத ஆவி எல்லாரும் சேர்ந்து எப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்தாலும் எல்லா தடைகளையும் சுக்குணராக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். ஞான உணர்வு உண்டாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எந்திரிச்சோடனே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை குறித்து அதிகமாக யோசிக்கக்கூடாது. நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே தேவனை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் கரத்தினால தாங்குகிறார். சமுத்திரத்தில் உள்ள இந்த நீர் எல்லாமே தண்ணீர் இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுள் என்று வார்த்தையினால் அடக்கி வச்சுக்கிறார். அவர் சொன்ன சொல்லுக்கு அவர் படைத்த அனைத்து படைப்புகளும் அனைத்து சிருஷ்டிப்புகளும் சரியான முறையில் இயங்குகிறது. அவர் படைத்த படைப்புகளே மனிதன்தான் திசை மாறி போனான். மனிதன்தான் அவருடைய வார்த்தையை நிராகரித்தான். ஆனால் அவர் படைத்த படைப்புகளும் எதுவுமே வார்த்தை விட்டு விலகி வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் என்றைக்கு பாவத்துக்குள்ளானானோ, மனிதன் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டாம் என்று நிராகரித்தானோ, அன்னைக்கு தான் அனைத்து சிருஷ்டிப்புகளும் மாறுபாடாக செயல்பட ஆரம்பித்தது. ஆமாம், முதலாவது ஏதேன் தோட்டத்தில் தேவன் உண்டாக்கின அனைத்து விலங்குகள், அனைத்து காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்களோட ஆதாம் ஏவாள் உலாவினாங்க. அதுக்கு பிற்பாடு என்னைக்கு ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினார்களோ, சிங்கம் கடிக்கிறதா மாறிச்சு. சிங்கம் பசிக்காக மானை கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு திராணியாக மாறிச்சு. பாம்பு கொத்துறதா மாறிச்சு. இன்றைக்கெலாம் நம்ம பாம்புன்னு பார்த்தா 10 அடி தள்ளி போயிடும்.
அன்றைய நாட்களில் ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுவதற்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தில் ஒன்றாக தான் உலாவினார்கள். எதுவும் பிறண்டவில்லை, அடிக்கவில்லை, அடித்து புசிக்கவில்லை. அப்படிப்பட்ட ரீதியில் ஒரு சமாதானமுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு பாருங்கள். என்னைக்கு தேவனுடைய வார்த்தை விட்டு விலகினார்களோ அன்னைக்கு தான் அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்கள் மாறுபாடாக முறிந்தது பாருங்கள். எனவே தான் நாம் யோசிக்கணும். தேவனை அறிகிற அறிவின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் தேவனால் தகர்க்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமாம், நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளும், பிள்ளைகளால் ஒரு சில தடைகள் வருகிறதா, பெற்றோர்களால் ஒரு சில தடைகள் வருகிறதா, இணைஜனத்தார்னால ஒரு சில தடைகள் வருகிறதா, அல்லது அக்கம் பக்கத்தினால ஒரு சில தடைகள் வருகிறதா, செய்கிற வியாபாரத்தில் ஒரு சில தடைகள் வருகிறதா, எல்லா தடைகளையும் மாற்றக்கூடிய எல்லா விதமான பரிபூர்ணமான வல்லமை தேவனிடத்தில் இருக்கிற பாருங்க. எனவே தான் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான். வேறு யாரும் தடைகளை தகர்த்தெறிய முடியாது பாருங்க. ஏனென்றால் தடைகள் அவ்வளவு வல்லமையாக உள்ளதாக இருக்கிறது, பிசாசின் வல்லமையாக இருக்கிறது. அதை ஜெயிக்க வேண்டுமானால் அதை காட்டிலும் பரிபூர்ணமுள்ள தேவனுடைய வல்லமை பரிபூர்ணமாய் செயல்படும் போதுதான் தடைகள் எல்லாம் மாறுகிறது பாருங்கள். தடைகள் எல்லாம் மாறுகிறது. வாசிப்போம் மீகா 2:13. மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகள் இருக்கா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. எல்லா தடைகளையும் கர்த்தர் ஒருவர் தான் மாற்ற முடியும். எல்லா தடைகளையும் கர்த்தரால் மாற்ற முடியாத தடைகள் ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் தேவன் நிறைய தடைகளை தகர்த்தெறிந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமை காண்பித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் புதிய உடன்படிக்கையின் மத்தியில் வாழ்ந்த அவருடைய சீசர்களுக்கு கூட எல்லா விதமான தடைகளை நீக்கி சுவிசேஷத்துக்கு ஆதாரமாக பல்வேறு விதமான காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்கள். எப்பொழுதுமே நாம் வேதத்தை நன்கு தியானிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலையில் எந்திரிச்சு என்ன செய்ய போகிறோன்னு என்று நாம் யோசிக்காமல், பிற்போக்காக யோசிக்காமல், அவிசுவாசமாக யோசிக்காமல், தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார், தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று நாம் தியானித்து கொண்டே இருக்கணும். கடந்த வாரத்தில் நாம் என்ன தியானித்தோம்? தேவனே என் ஆதாரம் என்று தியானித்தோம். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற ஒரே காரியம் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். ஆமாம், தடைகளை மாற்றுகிற தேவன் அல்ல, தகர்த்தெறிவார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகிற காரியமாக இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் தகர்த்தெறியணுமா, ஒன்றுமே இல்லாமல் ஆகணுமா, ஒன்றுமே இல்லாமல். பாருங்களேன், இன்றைய நாட்களில் நாம் வீடு கட்டுறதுக்கு எம்சாண்ட் என்று ஒரு மண் பயன்படுத்துகிறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஆற்று மண்ணை எடுத்து வீடு கட்டினோம். இப்போ எம்சாண்டுன்னு பயன்படுத்துகிறோம். அந்த எம்சாண்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மலைகள்லேருந்து தான் வருது. மலைகள் வெடியை வச்சு தகரத்தை எடுத்து அதுலேருந்து பெரிய பெரிய கல்லாக எடுத்து கொண்டு வந்துட்டு அதுலேருந்து சின்ன கல்லாக மாற்றி அதை ஒரு மிஷினில் தூக்கி போடுவாங்க, க்ரஷர் மிஷினில். அதில் போட தான் நமக்கு மண்ணாக வருது. நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இப்போ வீடு கட்டும்போது கிரே கலரில் சிமெண்ட் கலர்லேயே இருக்கும் கிட்டத்தட்ட. அதிலே பல்வேறு விதமான ரகங்கள் இருக்குது.
அந்த மாதிரி தகர்த்தெறியணுமா. தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளும் தகர்த்தெறியப்படணுமா. ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனை அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனை அந்த இடத்துல சிக்குநூறாக, எப்படி அவ்வளோ பெரிய மலைகள் பெரிய பெரிய கற்களாக மாறி ஒன்றுமே இல்லாமல் தூசிக்கு ஒப்பாகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் எத்தனை வருஷமாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவாராங்க. இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ நாள் நடக்காத காரியங்கள், இவ்வளோ நாள் நாம் ஜெபித்த காரியங்கள், கண்ணீரோடு ஜெபித்த காரியங்கள், விண்ணப்பங்களின் மூலமாக ஜெபித்த காரியங்கள், உபவாசத்தினால் ஜெபித்த காரியங்கள், எல்லா காரியங்களின்படியும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த காரியங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி பொழிகிறவர் நம்மளோட கூட இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். வாசிப்போம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் யாத்திராம எழுதின புஸ்தகம், யாத்திராம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், யாத்திராம் 9ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 9 22லேருந்து 28 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே எப்படி தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டார் என்று. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகும்படியாக தேவன் விரும்புகிறார். மோசையும் ஆரோனும் விரும்புகிறார்கள். ஆனால் எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பார்வோன் அவர்களை விடவில்லை. கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக பல்வேறு விதமான வாதைகளை அனுப்புகிறார். பல்வேறு விதமான வாதைகளை அனுப்பும்போது கூட அந்த எகிப்துடைய பார்வோன் அந்த மன்னரின் மனம் இறங்கவில்லை பாருங்கள். பார்வோனுடைய சித்தம் வேறாக இருந்தது, தேவனுடைய சித்தம் வேறாக இருந்தது. பார்வோன் அனுப்புகிறேன்றான் ஜனங்களை, ஆனால் அனுப்பாமல் இருக்கான். கர்த்தர் இந்த இடத்துல பல்வேறு விதமான வாதைகளால் வாதிக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட வாதையை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். வாசிக்கிறேன் 22லேருந்து 28 வரையும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எகிப்து தேசம் எங்கோ மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்க சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகுந்த கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். இனி உங்களுக்கு தடை இல்லை. தடைகளை தகர்க்கிற தேவன். ஆனால் வேதத்தில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய மன்னர் பொய் சொல்கிறாரு. இந்த வாதையோடு மாத்திரம் ஜனங்கள் விடுதலையாகப்படலைங்க. இவ்வளோ பெரிய வாதைகள் நடந்தும் மிருக ஜீவன்கள் சொந்த இன ஜனத்தார்கள் அழிந்தாலும் கூட, ஆனால் அவன் போக விடுகிறேன், இனிமேல் தடை இல்லை என்று மாம்சீகமான ரீதியில் பொய் பேசுகிறான். ஆனால் கர்த்தர் தடைகளை தகர்க்கிற தேவன் பாருங்கள். 10 வாதைகளை அனுப்புகிறார். 10 வாதைகளை அனுப்பி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கர்த்தர் தீர்மானித்திருந்த பாலுந்தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு கொண்டு போனார் பாருங்கள். ஆமாம், தடைகள்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை தடைகள் வந்ததோ எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றினாருங்க. தடைகளை தகர்த்தெறிந்தார். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் என்கின்ற ஒரு தடை, பின்னாடி பார்வோனுடைய சேனை, பார்வோனுடைய இராணுவங்கள், பார்வோனுடைய அதிகாரிகள் ரதத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செங்கடல் என்கின்ற தடையை கர்த்தர் மாற்றி போட்டு வெட்டாந்தரையிலே அவர்களை நடக்க பண்ணி அவர்கள் ஜீவனை கொடுத்தார்கள். பின்னாடி வந்த பார்வோனுடைய சேனைகளை அதே செங்கடல் அமில பண்ணினார். அதே செங்கடல் அமில பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயே தேவன், இன்னும் சொல்ல போனால் அடிமைத்தன தேசத்தில் இருந்த ஜனங்களுக்கே தேவன் தடைகளை நீக்கி போட்டார் என்றால், பழைய உடன்படிக்கையில் பழைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தேவன் தடைகளை நீக்கி போட்டு வெற்றிகரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சென்றார் என்றார். இந்த பூமியில் வாழ்கிற, இந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் வாழ்கிற நமக்கு, புதிய ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வாழ்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்குது, ஞானஸ்தானப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்ற அவரால் முடியும். அவரால் முடியும். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அவ்வளோ நன்மை செய்த தேவன் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? எல்லா விதமான நன்மைகளுக்கு பாத்திரவான்கள்ங்க. எல்லா விதமான நன்மைகளுக்கு. உபாகம் 28 நாம் ஒவ்வொரு வாரம் வாசிக்கிறோம், 1 முதல் 14 வரை வசனங்கள். அந்த வசனங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு எந்நேரமும் எப்பொழுதும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எந்நேரமும் எப்பொழுதும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். பாருங்கள், தம்முடைய பிள்ளைகள் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உண்டு. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நமக்கு எதிராக எந்த ஒரு மனுஷன் ஒரு சொல்லிட்டா கூட கர்த்தர் பார்க்குறார். நீ என் பிள்ளையவே சொன்னியா, வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு அப்படின்னு பெரிய விதங்களில் வைப்பார். ஆமாம், சமாதானமாய் போயிட்டா கர்த்தர் சமாதானமாய் அந்த மனுஷனை வாழ விடுவார். நம்மளை சங்கடப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சந்தோஷத்தை இழக்க செய்யும்படியாக பல்வேறு விதமான மனிதர்கள் பல்வேறு விதமான சூழ்ச்சியில் இறங்கினார் என்றால், கர்த்தர் நம்மளோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த யுத்தத்தில் கூட நமக்கு தான் வெற்றி உண்டு. நமக்கு எதிராக எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு பொல்லாத ஆவிகளும், எந்த ஒரு பேய் பிசாசின் கிரியைகளும், எந்த ஒரு மலையாள மாந்திரிகளும் எதுவும் செயல்படாது. தடைகளை பிசாசானவனும் சரி, பொல்லாத மனிதர்களும் எந்த ரூபத்தில் கொண்டு வந்தாலும் கூட எல்லா விதமான ரூபங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலாக்கி நம்மை பாதுகாத்து நம்மை அவருடைய செட்டைகளின் கீழாக மறைத்து வைக்கிறவராக இருக்கிறார். பிசாசானவன் வைத்திருந்த எல்லா விதமான கன்னி வெடின்றாங்க பாருங்க, அதுகளுக்கு கூட கர்த்தர் மறைத்து வைக்கிறவராக இருக்கிறார். ஆமாம், அவருடைய அக்கினிமயமான தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்மளோட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் அற்புதங்களை செயல்படுத்தவில்லை பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வேதத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் யாவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் காணப்பட்ட எல்லா தடைகளையும் தேவன் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக காணப்பட்ட நம்முடைய முற்பிதாக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றினார். ஒரு தடைகளை கூட விட்டு வைக்கவில்லை. எல்லா தடைகளையும் மாற்றினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், அதற்கு பிற்பாடு தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசா, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றினார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையின் தடைகளையே மாற்றினார் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார்.
மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான், அமெரிக்கா ஈரான் இந்த யுத்தத்தினால் உலகம் முழுவதுமே கேஸ் விநியோகம் தடைப்பட்டு போயிருக்கு. கேஸ் சப்ளை சரியாக இல்லை. சில நாடுகளில் பெட்ரோல் சப்ளை சரியாக இல்லை. இதனால் புறஜாதிகள் மாத்திரம் கஷ்டப்படலை, தேவனுடைய பிள்ளைகள் கூட கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த தடைகள் கூட சீக்கிரம் எல்லாம் ரெகுலராக மாறிடும் பாருங்கள். இந்த தடைகளை கூட கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த தடைகளை கூட மாற்றுகிறவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களின் வாழ்க்கையில், அவர்களுடைய வீடுகளில் கேஸ் இல்லாமல் இருக்கும்படியாக தேவன் விரும்பவில்லை. மற்ற இடத்துல கேஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம இடத்துல கேஸ் இருக்கணும். அது ஒரு தடை பாருங்கள். ஆமாம், ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திராதபடிக்கு அப்படியே ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கேஸ் காலியாக போதே புக் பண்ணியாச்சு, இன்னும் வரலையே, இவ்வளோ நாள் ஆச்சு, கேஸ்காருக்கு ஃபோன் அடித்தா இன்னும் ஃபோன் எடுக்கலே என்று. இதெல்லாம் பிசாசனை கொண்டு வர ஒரு தந்திரம் பாருங்கள். இயேசுவின் நாமத்தினால நான் புக் பண்ணிட்டேன், என்னை தேடி வரும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் அவருடைய தூதரை கொண்டு கேஸ் ஆட்களை நம்முடைய வீட்டுக்கு அனுப்புவார். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்க வேணாம். பாஸ்டர் இதுக்கெல்லாமா விசுவாசிக்கணும்? சின்ன சின்ன காரியங்களை விசுவாசித்து பழகுங்கள். நீங்கள் காணாத பெரிய காரியங்களை கூட கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், தேவ பிரசன்னத்தில் நாம் மூழ்குவதற்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருப்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தடைகள் இருந்தால் தடைகளை தகர்த்தெறிஞ்சு நாம் நிதர்சனமாக நிசப்தமாக அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடு காலத்தில் கூட அவருடைய சீசர்களுக்கு கூட, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட எல்லா தடைகளையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார் பாருங்க. எல்லா தடைகளையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்திலும் அவர் எல்லா தடைகளையும் மாற்றுகிறவராக தான் இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்திலும், பழைய ஏற்பாட்டிலையும் அதே அற்புதங்களை செய்கிறார், புதிய ஏற்பாடுகளையும் அதே அற்புதங்களை செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் கூட இன்னொரு அற்புதங்களை நான் வாசிப்பேன் பாருங்கள். தேவன் செய்த எல்லா தடைகளையும் மாற்றி போட்ட யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோசுவா 6:20 வாசிக்கிறேன். இந்த இடத்துல என்ன சம்பவம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு மோசையினால் வழி நடத்த வரப்படுகிறார்கள். மோசையினால் வழி நடத்தப்படும் போது மோசையை தேவன் எடுத்துக்கொண்டார். பிற்பாடு யோசுவா மூலமாக இந்த எரிகோ கோட்டையை தகர்க்கும்படியாக, எரிகோ கோட்டையை வீழ்த்தும்படியாக தேவன் விரும்புகிறார். அதுக்கு பல்வேறு விதமான காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறார். பல்வேறு விதமான சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக. வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை செய்திருக்கிறார். யோசுவா 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். எரிகோ கோட்டைங்க சாதாரண சுற்றுச்சுவர் இல்லை. நாம் காண்கிறபடி அல்லது பண்டைய நாட்களில் நமக்கு தெரிந்த கட்டின பிரகாரமாக கோட்டையோட மதிர் சுவர் அல்ல. இந்த எரிகோ கோட்டையோட மதிர் சுவரில் 2 ரதங்கள் போகும் என்று வேத வல்லுநர் சொல்கிறார்கள். அவ்வளோ பெரிய கோட்டை, யாரும் உள்ளே போக முடியாது, உள்ளேருந்து வெளியே வர முடியாது. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் எளிது, ரொம்ப சுலபமாக தான் தேவன் வேலைகளை செய்வார் பாருங்கள். ஆமாம், எப்போதுமே யாருமே நம்ப முடியாத ரீதியில் ஆச்சரியமான ரீதிகளில் வேலைகளை செய்து நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை தேவன் நமக்கு நேர்த்தியாக கொடுக்கிறார் பாருங்கள். ஆமாம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தோட ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. இடிந்து விழுந்த மாத்திரத்தில் ஜனங்கள் உள்ளே பிரவேசித்து அந்த பட்டணத்திலே அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள்.
எரிகோ கோட்டை விழுந்ததுங்க. தகர்த்தெறிகிற தேவன், தகர்த்தெறிகிற தேவன். தடை, எரிகோ கோட்டை தடை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கோட்டை போன்ற பிரச்சனைகள் இருக்குமானால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி மகா சத்தத்தோட மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கத்தை இடித்து விழுந்தாரோ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் துதிக்கும் போது கூட, நாம் ஜெபிக்கும் போது கூட, தேவனை ஆராதிக்கும் போது கூட, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியிலே, ஆத்துமாலே, சரீரத்திலே, ஊழியத்திலே, கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும், தொழிலிலையும், மற்ற எல்லா இடங்களிலும், ஸ்கூல்லையும், காலேஜிலையும், எல்லா இடங்களிலும் காணப்படுகிற தடைகளை தகர்த்து போகிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே அவரை நாம் சார்ந்திருக்க முடியாத தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிடத்தில் இருக்க ஆயுதங்களை சார்ந்து இல்லை, அந்த சூழ்நிலையில் அவரை சார்ந்து இருந்தார்கள். ஆயுதங்களினாலே எரிகோ கோட்டையை அவர்கள் தகர்த்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ரொம்ப ஆச்சரியமான ரீதியில் எக்காலத்தினால ஜனங்கள் மகா சத்தத்தோட தேவனை ஆராதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கண்ணுக்கு தெரியாத எரிகோ கோட்டைகள் விழுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக நாம் கண்களை மூடி ஆராதிக்கிறோம்? கண்ணுக்கு தெரியாத எல்லா எரிகோ கோட்டைகளையும் தகர்க்கும்படியாக நாம் கண்களை மூடி ஆராதிக்கிறோம். கண்களை மூடி ஆராதிக்கும் போது ஆவியில் உள்ள தேவனை நாம் ஆவியாகவே நாம் தொழுது கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கார். எல்லா காரியங்களையும் அவரால் மாற்ற முடியாத காரியங்களை ஒன்றுமே இல்லை. எரிகோ கோட்டையவே வீழ்த்தின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை வீழ்த்த மாட்டாரா? ரொம்ப அற்பமான காரியங்களுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ கோட்டை இருக்கா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எதிராளிகள் இப்படி 7 விதமான ஜனங்கள் இருக்காங்களா? இல்லை. எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா எரிகோ கோட்டையிலும் ரொம்ப சின்ன காரியங்கள். ஆனால் கர்த்தர் சின்ன காரியங்களை விட தம்முடைய பிள்ளைகள் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி விடுகிறவராக இருக்கிறார். வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலையும் கூட தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் எப்படி வேலை செய்தார் என்று நாம் வாசிப்போம். பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரை வாசிக்கிறேன். பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 19 முதல் 25 வரை. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியுள்ள அதிகாரத்திலே இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரியிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. 27. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். 28. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்குறேன் பாருங்கள். 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும்
கலன்று போயிட்டு. தேவனால் எதையும் எப்படி செயல்படுத்த முடியுங்க? ஆமாம், சடுதியிலே ஒரு செகண்டில் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் மட்டும்தான் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. வேறு எந்த இடத்துலையும் அதிர்வுகள் வரல, வேறு எந்த இடத்துலையும் அசைவுகள் வரல, வேறு எந்த இடத்துலையும் பூகம்பம் வரல. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா 27ஆம் வசனத்தில் மிக தெளிவாக, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து இங்கெல்லாம் பூரா பூமி மிகவும் அதிர்ந்து போயிடுச்சு, கட்டுகள்லாம் கலண்டு போயிடுச்சு. அப்புறம்தான் சிறைச்சாலனுடைய அந்த வார்டன் நித்திரையை தெளிகிறாரா, தூக்கமே தெளிகிறாரா? பாருங்கள், கர்த்தர் எப்படி செய்கிறார் பாருங்கள். காரியங்களை கர்த்தர் எவ்விதமாக செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான காரியங்கள், தடைகள் கர்த்தர் எல்லாம் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். எரிகோ கோட்டையை கர்த்தர் தகர்த்தார். இந்த இடத்துல சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை தகர்த்தார். எல்லாம் அப்படி தான் பாருங்கள், எதுவுமே ஒன்று கொண்டு மாறாததாக இருக்கிறது. தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தடை மாத்திரமல்ல, பல்வேறு விதமான தடைகள், சொந்த ஜனங்களால் வந்த தடைகள், கப்பல் போக்குவரத்தினால் வந்த தடைகள், இனஜனத்தாரினால் வந்த தடைகள், புறஜாதிகளால் வந்த தடைகள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டார். தகர்த்தெறிகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றார். வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, தேவனையே நாம் முன்னே செல்ல நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக தான் நாம் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கூட தேவனுடைய நாமத்தினாலே நாம் ஜெபித்து விட்டு செல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போகிறோம், கோணலான எல்லா காரியங்களையும் சேவை பண்ணுங்க. நாங்கள் போவதற்கு முன்பதாக எல்லா காரியங்கள், பள்ளங்கள் எல்லாம் மேடுகள்லாம் சமமான வழிகளாகட்டும், தேவ தூதர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று நாம் ஜெபித்து விட்டு செல்கிறோம். நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு முன்பதாகவே சென்று பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் அகற்றி போட்டு நமக்கு சமாதானமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, பாதுகாப்பை அருளச் செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக தேவனை சார்ந்திருக்க வேண்டும், அதிகமாக தேவ ஆவியானவருடைய அசைபாடுதலை நாம் இருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய நன்மைகளினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பாதுகாப்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து தடைகளையும் கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு ஜெயமாக மாற்றித் தருகிறார் என்ற விசேஷ அறிவு இருக்க வேண்டும். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நமக்கு முன்பதாக எப்பொழுதும் செல்கிறார் என்கின்ற ஒரு ஞான உணர்வு உண்டாக வேண்டும். வேதத்தை வாசிக்கிற நாம், வேதத்தை தியானிக்கிற நாம், தேவ ஆவியானோடு பேசுகிற நாம், எந்த பிரச்சனை வந்தாலும் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு ஞான வெளிப்பாடு உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். ஞான வெளிப்பாடு, தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். யோசேப்புடைய வாழ்க்கையில் தடைகள் இருந்ததுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் தடைகள் இருந்தது. நம்முடைய முற்பிதாக்கள் இன்றைய நாட்களில் நாம் பேசுகிற அனைத்து முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் தடைகள் காணப்பட்டது. ராகாப் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் கூட தடைகள் காணப்பட்டது. ஆனால் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு சுக்குநூறாக்கி அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தேவன் நியமித்த ஆசீர்வாதத்திலே அவர்களை வாழச் செய்தார். அவர்கள் அன்று ஆசீர்வாதமாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, இன்றும் நாம் அவர்களை வேதத்தின் மூலமாக நாம் அவர்களை பார்க்கிறோம், அந்த வசனங்களை தியானிக்கிறோம், அந்த வசனங்களின் மூலமாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று சொல்கிறோம். எனவே தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்கு அல்ல. தடைகளை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தடைகளை அகற்றுகிற தேவன், தடைகளை தகர்த்தெறிகிற தேவனை குறித்து நாம் அதிகமாக யோசிக்க முடியாத தேவன் விரும்புகிறார். நம்முடைய சீசர்கள் 12 சீசர்கள் தோமா இந்திய தேசத்துக்கு வந்தார். யூதாஸ் கரித்து இயேசுவை காட்டி கொடுத்துட்டு அவர் மறித்துட்டார் பாருங்க, தற்கொலை பண்ணிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தார். 12 சீசர்களும்
அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தடைகள் வந்தது பாருங்கள். 12 சீசருடைய வாழ்க்கையில் தடைகள் ஏராளங்க. அவர்கள் அனுபவித்த அந்த தடைகளில் 100% கூட நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கல. ஏனென்றால் தேவன் அனுபவிக்க நம்மை விடவில்லை. எல்லாவற்றுக்கான நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு தேவனுடைய இரத்தம், அவருடைய வல்லமையுள்ள நாமம், அவருடைய புய பராக்கிரமம், அவருடைய தேவ தூதர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அவர்கள் அன்றைய நாட்களில் தடைகளை தாண்டி தேவ சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை உலகமெங்கும் அவர்கள் பரப்பினார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார் என்கிற ஒரு ஞான உணர்வோடு நாம் இந்த பூமியிலே நாம மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்லாமல் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய மகா பெரிய விருப்பமே அதாங்க. என் பிள்ளை ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, என் பிள்ளையின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது என்று வேத வசனம் சொல்கிறது. ஆமாம், அதே போல தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் சேவை பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவையின் மூலமாக குமாரனாய் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் எல்லா விதமான தேவ திட்டத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றி முடித்தாருங்க. தேவன் இந்த பூமியிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அனுப்பின அந்த நோக்கம் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். இந்த பூமியிலே வந்தார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர் என்கின்ற ஒரு வெளிச்சத்திலே நீங்கள் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். அது ஒரு ஆவி இல்லைங்க, அது ஒரு ஆவி இல்லை, அவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒரு நபர். கர்த்தர் அதை விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மற்றும் பல்வேறு விதமான இடங்களில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து மாற்ற விரும்புகிறார். தடைகளை மாற்ற வேண்டுமானால் முதலாவது நம்முடைய ஆவியில் காணப்படுகிற எல்லா தடைகளும் மாறணும். இது நடக்குமா, இது நடக்காதா, இவ்வளோ நாளாக நடக்கல, எல்லாம் நடக்கும். அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கினீர்கள். தடைகள் போன்ற காரியங்கள் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்ற தேவனால் முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒருவரால் தான் முடியும் தடைகளை தகர்த்தெறிய. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. தடைகளை தகர்த்தெறிகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு உள்ளாவே இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் தியானிங்க. தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் பாருங்கள், வேதத்தில் உள்ள கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு நபர்கள் எப்பேற்பட்ட தடைகள்லாம் தகர்த்தார்கள் என்று. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலை, பன்மடங்காக எரியப்படுகிற அக்கினி ஜுவாலை மத்தியில் அது ஒரு பெரிய தடைங்க. அந்த தடையவே கர்த்தர் மாற்றினார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடையை மாற்றாதிருப்பது எப்படி? அது அந்த முற்பிதாக்களுக்கே அற்புதங்களை செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பின் பரலோபிதாவே, குமாரன் இயேசு நாம் தம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு ஞான உணர்வோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ளவர்களாக வாழப்போகிறபடியால் ஸ்தோத்திரம்பா. இயேசுவை நாமத்தினாலே அவர்களுடைய கர்த்தாவை பல நீண்ட நாட்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவை தேவ தூதர்கள் பதிலை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படைய எல்லா தடைகளையும் அகற்றுகிற தேவனாய் நீர் அகற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம்பா. தடைகளை தகர்த்தெறிகிற தேவனாய் நீர் இருக்கிறபடி
செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் மகிமையின் வல்லமை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இயேசுவின் நாமத்தின் வல்லமை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில், ஊழியங்களில், குடும்பங்களில், கர்த்தாவே ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், இந்த உலக பிரகாரமான காரியங்களில் எல்லா தடைகளையும் நீர் அகற்றி போடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்மை உயர்த்துவதே எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே சந்தோஷம், சமாதானம், சுகம், கர்த்தாவே நீடிய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் அவர்களுக்கு பங்காக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகரமாய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாய் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாய் கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.